பேர் அன்பா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மாசாணி அம்மன் கோயிலில் தான் வந்து முதல் வாட்டி கருப்பு படத்தோட பூஜை போட்டு இங்கே தான் ஆரம்பித்தோம். எனக்கு இங்கே தான் பூஜை போடணுன்னு இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட கதையோட கரு வந்து நான் ஒரு வாட்டி இங்கே பொள்ளாச்சியில் வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கார், இவர் அருண், பொள்ளாச்சியில் இவர். ஸோ அவர் பார்க்குறதுக்கு வரும்போது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார். அப்போ வந்து சாமிக்கு மாசாணி அம்மனுக்கு மிளகா அரைச்சி வேண்டிக்கிட்டோன்னா தீராத எந்த பகையாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் தீரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் வாட்டி பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தோட கதை நான் யோசிக்க ஆரம்பிச்சும் போது இந்த கதை வந்து சின்னதாகவே ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி இருக்கும்போது பெருசாகணும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு டக்குன்னு மாசாணி அம்மன் ஞாபகம் வந்தது. ஸோ அப்படி தான் இந்த கதை முதல்ல ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு மனசில் எப்போவுமே வந்து அம்மன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை பண்ணணும் அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ கருப்பாக இந்த படம் வந்து சூர்யா சார் படம் ஓகே சொல்லி ஒத்துக்கும் போது எனக்கு வந்து அம்மன் முன்னாடி தான் இதை ஆரம்பிக்கணும் அப்படி இருந்தது. இது அவங்க தான் இதை நடத்தி வச்சாங்க. இது கருப்பு படம், ஆனால் எங்கேயோ முதல்ல ஆரம்பிச்சது வந்து இந்த இடத்துலேருந்து அப்படின்றதுனால பூஜை இங்கே போட்டோம். ஸோ எனக்கு வந்து இப்போ படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி, தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இவ்வளோ நல்ல கலெக்ஷன் எல்லாம் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அமேசான்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இதோட கம்ப்ளீஷனாக நான் இங்கே வந்து நன்றி சொல்கிறதா இருக்கும் அப்படின்றதால தான் இங்கே தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து மன நிறைவாக ஒரு நன்றி சொல்ல வந்தோம். ஸோ இவ்வளோ ப்ரெஸ்ஸையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி கைஸ் வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வந்தவங்களுக்குலாம். பார்த்தவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நாங்கள் என்ன வெற்றி எதிர்பார்த்தோமோ இந்த படத்துக்கு அதோட மிகப்பெரும் ஒரு 10 மடங்கு 50 மடங்கு ஜாஸ்தி வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து நாங்களே எதிர்பார்க்காத ஒன்று தான். நான் என்ன நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்பினேன். சாமிக்கிட்ட வேண்டிட்டு இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் நினச்சதோட ஒரு 100 மடங்கு பெரிய விஷயமா நடந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து என்கிட்ட வெறும் நன்றி ஒண்டி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஐ எம் வெரி இப்போ அதான் நன்றி ஒண்டி தான் இருக்குது. இந்த படத்தில் சோசியல் மெசேஜ் இருக்குது சார். அதாவது நீதிமன்றங்களில் எப்படி அலக்கடிக்கப்படுறாங்க சாமானிய மக்கள், அந்த ஸ்டோரி எப்படி சார் நீங்கள்? எனக்கு ஒரு வாட்டி நான் 2009 10 அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது எனக்கு ஒரு வாட்டி ஒரு செயின், ஃபோனு, பர்ஸ் எல்லாம் திருடிட்டாங்க. ஸோ அப்போ நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்பி கிடைக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்கும்போது எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. கோர்ட்டில் போய் வாங்கிக்கோனாங்க. 10 மாதமாக எனக்கு அலைஞ்சு வாங்க முடியல. ஸோ அப்போ எனக்கு சினிமாலாம் தெரியாது, சினிமாலாம் வரல. ஸோ சினிமாவில் வந்ததுக்கப்புறம் அதை எப்போவாது படம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதில் இருக்கிற பேஸ் தான் வந்து அந்த அப்பா பொண்ணுக்கு நடக்கிறதா. இதெல்லாம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். பட் ஆனால் இப்போது ஒன்றே இருந்தால் சொன்னேன்னு சார், நம்ம ஒன்று நினைப்போம், நிறைய எல்லாருமே நீங்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, பார்க்குறவங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை பண்ணி அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் நம்ம நினைக்கிறதோட அதிகமாக கிடைக்கும் போது அது எதுவுமே நம்ம கையில் கிடையாது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அது கருப்புசாமி ஆகட்டும், இல்லை மாசாணி அம்மன் ஆகட்டும், இல்லை வேறு எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த படத்தை இவ்வளோ பெரிய படமாக தமிழக மக்கள், அதுவும் இங்கே பாருங்கள், நான் உள்ளுக்குள்ளே வரும்போது அந்த பூ விற்கிற அக்காலேருந்து வெளில வந்து வயசான ஒரு ஐயா வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக படம் சூப்பராக இருக்குன்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. நார்மலாக தேட்டரில் ரொம்ப நல்லா இருக்கிற படத்தை ஓடிடியில் நிறுத்தி பார்த்து இந்த இடத்துல மூஞ்சி வேறு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல அப்படின்னு நிறைய கண்டுபிடிப்பாங்க. இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, இப்போ வரைக்கும் எல்லாம் சொல்ல சூப்பராக தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாராவது அது மாதிரி ஓடிடியில் பார்த்து நிறுத்தி கண்டுபிடிக்கிறீங்கன்னா சில குறைகள் இருக்கும், அதை மீறி இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைகள் நிறையா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா லவுக்கும். அன்றைக்கி வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் ரொம்ப நன்றி. நடிகர் நாகார்ஜுனா திரைத்துறைக்கு இது வந்து இவ்வளோ தமிழகத்தில் ஒரு 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பலன் நினச்சதுனால தான் போட்டிருக்கிறாங்க. திரைத்துறைக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் புரியும்னு தானே இருக்கும். ஸோ இப்போ தான் நான் சமீபத்தில் சாரையும் பார்த்தேன். அவரும் ரொம்ப ஹாப்பியாக நம்மளோட சீஃப் மினிஸ்டர் வந்து படத்தை வெற்றியாக ஆக்கினதில், மக்கள்லாம் பெரிய வெற்றி ஆக்கினது அவரும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்தார். அவர் மீட் பண்ணோம். ஸோ நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, எல்லா துறைக்கும் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அவர் பதவி ஏற்ற 4வது நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் போட்டோம். ஸோ இந்த அந்த வகையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் தான். நான் வந்து சாமி கிட்ட நன்றி ஒண்டி சொல்ல வந்தாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கல. நான் ஓப்பன் பண்ண 18 மினிட்ஸ் இருந்தது. இனிமேல் தான் போய் பார்க்கணும். படம் ரிலீஸுக்கு முன்னால் வந்து உங்களுடைய பங்களிப்பு அதில் எதுவுமே இல்லை, திருப்பூர் சார். இப்போது ஒரு 3 வருஷம் இந்த படத்தை நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தை நான் இப்போ கோயிலுக்கு வந்தேன்ல சாமி, என் ஒய்ஃப் என் ஃபேமிலியோடு வந்த மாதிரி ப்ரொடியூசரோட ஃபேமிலியும் வந்திருக்கேன். என்னோடய பங்களிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. என் ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக அவரோட ஃபேமிலியோட இங்கே கோயிலுக்கு வந்திருக்க மாட்டார். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணியிருக்கேன் சார். ஒரு டைரக்டராக, ஒரு ரைட்டராக, ஒரு ஆக்டராக, மார்க்கெட்டிங் பண்ண விதமாக நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே அர்ப்பணிப்போடு பண்ணியிருக்கோம். அதனால தான் என் ப்ரொடியூசரே
யார் நீங்கள் சம்மந்தப்பட்டவர் சொன்னீங்களோ அவருக்கே ஃபோன் பண்ணி ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ என் ப்ரொடியூசர் ஹாப்பி, சூர்யா சார் ஹாப்பி, பார்த்த மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்குலாம் சூர்யா சார் கார் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை செஞ்சவங்க ஹாப்பி. ஸோ கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட் முட்கொண்டு எல்லாரும் ஹாப்பியாக இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பார்த்தவங்க சார் எனக்கு அதான் சார் முக்கியம். அவர் பெரிய மனுஷன், ஸோ அதனால் அவர் ஏதோ அவரோட கருத்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு பிடிக்குதா, ஈரோடு மகேஷ் பிடிக்குதா, மதுரை முத்துக்கு பிடிக்குதா, திண்டுக்கல் சாரதிக்கு பிடிக்குதா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு பிடிக்குது. என் ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்காங்க, அவங்க காசு சம்பாதிச்சிருக்காங்க. என்னால் எவ்வளோ உண்மையாக வேலை செய்ய முடியுமோ, எவ்வளோ வந்து உழைக்க முடியுமோ அவ்வளோ உழைச்சிருக்கேன். அவ்வளோதான் சார் பண்ண முடியும். அதான் கரெக்ட். ஸோ அதை பண்ணியிருக்கோம், அதுக்கான பலன் கிடச்சிருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஸோ மற்றபடி யாராவது எதாவது நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு கலந்து சார். பொள்ளாச்சி எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். எனக்கு பொள்ளாச்சி ரொம்ப பிடிக்கும். நான் கோயம்புத்தூரில் தான் நான் முதல் வேலை பண்ணேன். இங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பாருங்கள், இவரே எனக்கு முதல் நண்பராக இருந்தார். இப்போ இவரே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் போனால் இவர். ஸோ இது மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிற ஊர். ஸோ திருப்பி இங்கே வரணும், படம் எடுக்கணும், சாமியை கும்பிடணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார், நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து வலிச்சு எடுக்கிறீங்க. சொல்லுங்கள் சார். ஆமாம் வணக்கம், வாங்க நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் கேமரா வாங்க. சூப்பர் அம்மா, சூப்பர்மா, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அம்மா என்ன வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. இங்கே சொல்லுங்க, டிவியில் வருவோம் நம்ம. ஆமாம் இங்கே பாருங்க, இவ்வளோ மைக் வச்சுருக்காங்க சார். இப்போ தான் ஒரு படம் வந்திருக்குல்ல, இப்போ ரிலீஸ் பண்ணால் போர் அடிக்கும். ஆமாம் இல்லை சார், எனக்கு இந்த ரீரிலீஸ்லாம் அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ படம் வந்தது அந்த நேரத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, டிவியில் போட்டால் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். எனக்கு நான் ஜென்ரலாகவே இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்தில் பெருசாக உடன்பாடு இல்லை. இப்போ போதுன்னு நினைக்கிறேன் சார். எல்லாம் விட்ட எல்லாம் அரசியல், பொருளாதாரம், வணிகம், சமூக அறிவியல் எல்லாம் கேட்பீங்க.